சாப்பாடு வேலை முடிஞ்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு, பாத்திரம் கிட்ட மொத்தத்தையும் தொலைக்காச்சு. அரிசி கழுவுன தண்ணி இருக்காது எடுத்துன்னு போய் செடிக்கு ஊற்றிட்டு மற்ற வேலையை பார்க்க வேண்டியதுதான். என்ன இவங்க குரல் இன்னும் கேட்டுட்டு இருக்கு, இன்னும் போல போகுது. எனக்கு நான் ஒரு நாள் லேட் ஆயிடுச்சேன்னா அம்மா லேட் ஆயிடுச்சு, அப்பா லேட் ஆயிடுச்சு, உங்களால் தான் லேட் ஆகுதுன்னுவா. சீக்கிரம் செய்கிற அன்னைக்கெல்லாம் கிளம்ப மாட்டா, உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கா. என்னம்மாக்கா கிளாஸ்லாம் எப்படி போகுது, நல்லா போகுதா இல்லையா? போகுதுப்பா, எப்படி போகிறோம் எப்படி வரோன்னே தெரியலப்பா, அவ்வளோ சீக்கிரமாக போயிடுதுப்பா. என்ன அப்பாவும் பொண்ணு ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க போலவே, நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் இருந்தாலும். ஆமாம் ஆமாம், நீ கூட வந்து உட்காருவா, யார் வேணான்றது. நான் வந்து உட்காரதுமா உட்காந்துருவேன், உட்காந்தா என் வேலையை என்ன நீங்களா செய்ய போறீங்க? ஒன்றும் கிடையாது, எப்போ செஞ்சாலும் நான் தான் செய்யணும். அதுக்கு பதில் நான் உட்காரதை விட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் பொறுமையாக நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஒரு கேள்வியை கேட்டால் ஒரு ஊரா பதில சொல்கிறாங்க. ஒரு நாள் லேட் ஆகிட்டா போதும், சாப்பாடு செய்ய கொஞ்சம் உன்னால் லேட் ஆகுது, தினமும் லேட்டாக போகணுமா, என்னால் திட்டு வாங்குவாங்க அப்படி இப்படின்னு. நேற்று நேரத்துக்கு தான் சாப்பாடு செஞ்சு அது கூட என்ன கற்று எனக்கு தின்னுட்டு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். எப்படியோ போங்க, துணியை காய வைக்க வேண்டிய வேலை இருக்குது. இந்த தண்ணியை போய் செடிக்க ஊற்றிட்டு துணியை காய வைக்கணும். என்ன தண்ணியை இப்போ தான் செடிக்கு ஊற்ற போறீங்களா? என்ன அந்த தண்ணி நல்லாவே இல்லை போல், அந்த தண்ணியை ஊற்ற போறீங்க? இந்த தண்ணி நல்லா இல்லை, அரிசி கழுவுன தண்ணி. இதில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது தெரியுமா? செடிக்கு எதுவுமே ஊற்றினா செடிலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் இது எடுத்துன்னு போகிறேன். இதெல்லாம் கேரட் பீட்ரூட் சீவன தோல் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன், இது போய் செடிக்கு ஊற்ற. அந்த தண்ணி நல்லா இல்லை பிள்ளை, அந்த தண்ணி இது கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணியை ஊற்றுங்க. ஏடி சொல்கிறேன்ல, நல்லா இல்லாத தண்ணி இல்லை, நல்ல தண்ணி தான்ட்டு. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. தண்ணி வரல, மோட்டார் போட்டு தண்ணியை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கரண்ட் பில் அதிகமாகிட போகுதுன்ட்டு மீந்து போன தண்ணியெல்லாம் திரும்ப செடிக்கு ஊற்றுறீங்க. கேட்டால் ஒரு கதையை சொல்கிறீங்களாம்மா? மக்கா அம்மா சொல்கிறது பொய்யெல்லாம் இல்லை, உண்மைதான். நாங்கள்லாம் அந்த காலத்தில் சாப்பாடை வடித்தா தண்ணி வரும், அந்த தண்ணியை கஞ்சி தண்ணின்னுவோம். அதில் உப்பு போட்டு குடிச்சிட்ருப்போம். எவ்வளோ ருசியாக இருக்கும் தெரியுமா? இந்த காலத்தில் எங்கே சாப்பாடை வடிக்கிறாங்க, குக்கரில் போட்டு விட்டுடுறாங்க. ஆமாம் ஆமாம், குக்கரில் போட்டு விட்டுடுறாங்க. சாதத்தை வடிக்கணும்னு நினச்சா சாதம் தண்ணி வடிகிற வழியும் நீங்களும் பொறுக்க மாட்டீங்க, உங்கள் பொண்ணு பொறுக்க மாட்டா. லேட் ஆகுதுன்னு கத்துவீங்க. அதனால தான் குக்கரில் போட்டு விட்டுறேன். சாதத்தை வடித்தா அது ஒரு கால் ஹவர்னா தண்ணி வடியட்டோன்னு வைக்கணும். அது வரையும் உங்களுக்கு பொறுமை இருக்காது. நான் என்ன பண்ணுறது? ஆமாம் ஆமாம், அது என்னமோ உண்மைதான். அந்த காலத்துலலாம் அடுப்பில் தான் சாப்பாடு செய்வாங்க. ஆனால் இந்த காலத்தில் தண்ணியெல்லாம் காய வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் கிடையாது, ஹீட்டர் ஆகிடுச்சு. அடுப்புன்ற ஒரு பேச்சே இல்லாத போச்சு. இந்த சிட்டிலலாம் அடுப்புனா என்னன்னே தெரியாது இருப்பாங்க போல். முதல்ல உங்கள் பொண்ணு கேளுங்க, அடுப்புனா என்னன்ட்டு அவளுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். நீங்கள் உடனே என்கிட்ட வராதிங்க, எனக்கு தெரியும். இங்கே பக்கத்து வீட்டில் ஒரு ஆயா உட்காந்துட்டு எரி போட்டுட்டு ஊற்றிட்டு இருப்பாங்க கண்டந்து தண்ணியாக. அவர் அதை தானே அடுப்புன்றீங்க. சரி ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, வாப்பா கிளம்பலாம் நம்ம. நீங்கள் துணியை காய வைக்கணும்னீங்களா? கிளம்புங்க தண்ணியை எடுத்து போய் செடிக்கு ஊற்றிட்டு துணியை காய வைங்க. அப்போல்லாம் லேட் ஆகிடுச்சின்னு வந்த உடனே கத்தாதீங்க. ஆமாம் அம்மா கத்துறாங்களேன்ட்டு இன்னைக்கு கத்துனா மொத்தம் நாளைக்கு வந்து என்னமோ வேலையை செய்கிற மாதிரி தான் பேசுவாள். என்ன கற்றுனாலும் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். அதுதான் தெரியுதுல, அப்புறம் ஏன் வீணா பேசிட்டு இருக்கீங்க? போங்க வேலையை பாருங்க. இந்த மாதிரி பேசுகிறதால தான் எனக்கு நான் ஒரு நாள் அவ கோவம் வந்து அடிச்சிடறாப்பது. சரி வா மக்கா போகலாம். இருந்தாலும் வாய் கொழுப்பு அதிகமாக இருக்குது. ஏதோ ஸ்கூலுக்கு போகும்போது எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற. ஒழுங்காக எழுந்து போயிடு. சோனி எருமை, லேட் ஆகுது, வரையா நான் போட்டுமா? சத்யா இங்கே வாய், இந்த கோழி குஞ்சு என்ன பண்ணு பாரு. முதல்ல லேட் ஆகுதுன்னா கடுப்பு எத்திட்டு இருப்பா. ஸ்கூலுக்கு போகிற டைமில் தான் இல்லாதெல்லாம் சொல்லுவா. இரு வரேன். என்ன மக்கா, என்ன ஸ்கூல் கிளம்பலையா? கிளம்பிட்டோம் சித்தி, அவ்வளோதான், போக வேண்டியது தான். லேட் வேற ஆயிடுச்சு. இந்த சோனி வாடினா என்ன கூப்பிட்டு இருக்கா உள்ள. சரி இருங்க சித்தி, உள்ளே போய் பார்த்துட்டு வர. எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியல. என்ன பூமாரிலாம் போயிட்டாங்களா இல்லையா? இப்போ தான் போனாங்க மக்கா, பூமாரியும் சதீஷும். சரி போங்க, என்ன நேரம் ஆகலாட்டும், பொறுமையாக தான் போங்க. சரி போய் பாரு போனி. இந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன். தோ இருக்காங்களே அந்த ஆண்டி மாதிரி தான் இருக்குது வீட்டாண்ட வந்தது. ஆண்டி நீங்கள் தானே முட்டை கேட்டீங்க? நான் எதுவும் கேட்கலையே. ஓ என் அக்கா கேட்டாப்பா. சரி இரு கூப்பிட்றேன். என்ன இது, நேற்று வந்தது இவங்க மாதிரி தான் இருந்தது. என்னடானா அவங்க அக்கா கேட்டாங்கன்றாங்களே. அது சரி, நான் கேட்கலன்னு சொல்லாமல் அவங்க அக்கா கேட்டாங்கன்னாங்களே, அது வரையும் சந்தோஷம். இல்லைனா நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிருந்தா ஸ்கூலுக்கு லேட்டாக தான் இருக்கும். மக்கா சத்யா சோனியா இங்கே வாங்க, அம்மா இருக்காளா இல்லையா உள்ள? இருங்க சித்தி, இதோ வரோம். இரு உனக்கு தீனி போட்டாலா இல்லையான்னு தெரியலையே. துணி மேலெல்லாம் போகாதீங்கன்னா ஓரமாக போ. அப்புறம் நீ பாத்ரூம் போயிட்டேன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது எங்களால். அப்புறம் பூமி அந்த வேலையை எங்களுக்கு தவிக்கும். சோனி ஸ்கூலுக்கு லேட் ஆகுது இல்லை, தெரியுதா இல்லையா உனக்கு? என்ன வா, நான் நீ என்ன கூப்பிட்டு இருக்க? என்ன தான் பிரச்சனை உனக்கு? சித்தி வேற வெளியே கூப்பிட்றாங்க. எதுக்கு கூப்பிட்ட? அது ஒன்றும் இல்லை சத்யா, அம்மா இந்த கோழிக்கு நொய்யை அரைச்சி போடுனால போட்டியா இல்லையான்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். சோனி அடி பைத்தியக்காரி, அதை கேட்குதுன்னா வெளியே வந்து கேட்க வேண்டியது தானே. வெளியே வந்து கேட்குறது ஒன்றும் மேட்டர் கிடையாது. நீ போடலன்னா மறுபடியும் உள்ளே வந்து அரிசி போட்டுக்கணும்னா, அதனால தான் உன்னை உள்ளே கூப்பிட்டேன். ஒரு வேலை போடலன்னா அப்படியே இங்கேயே அரிசி போட்டு போயிடலான்ட்டு கேட்டேன். அந்தளவுக்கு அறிவு இருக்கிறவ காலையே போட்டுக்கணும். நான் எப்பயே போட்டேன். அது கேட்குறதுனா வெளியே வந்து கேட்டுக்கலாம்ல, சொல்லியிருப்பேன்ல. ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுவா? ஆமாம் எனக்கு தெரியுது ஸ்கூலுக்கு லேட் ஆகுதா இல்லையான்னு. இன்னும் காலை வரை இருக்காதுக்குள்ளே நம்ம போயிடலாம். சரிவா போகலாம். என்ன சித்தி? மக்கா அம்மா இல்லை, இட்லி கடையாண்ட எல்லாத்தையும் ஏற கட்டி சாமான் தொலைக்கினாங்க. எதனா 1-2 விட்டுட்டாளா என்னன்னு தெரியல. சின்ன பொண்ணு மாஸ் பாத்திரம் கம்மியாக இருக்குது, போய் பார்த்துட்டு வரேன்னு போனாங்க சித்தி. ஒன்றும் இல்லை மக்கா, முட்டை கேட்டுட்டு இருந்த அம்மா அது இந்த பையன் எடுத்துன்னு வந்திருக்கான். சரி அதான் இருக்காளா இல்லையான்னு கூப்பிட்டேன். சரி இது நான் குரல் கொடுக்குறேன். நான் வேணா போய் கூப்பிட்றேன் சித்தி. இல்லை ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுனால சோனியை கூட்டிகிட்டு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி சித்தி உட்காருங்க. இல்லை பரவாயில்ல. இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, ஆனால் எங்கன்னு தான் தெரியல. சோனி தானே இது? ஆமாம் சோனியே தான். அவங்க வீடா?
ஏண்டி பைத்தியக்காரி, இவ்வளோ நேரம் லேட் ஆகுது நீ இப்போ என்ன நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போலாமா? வேடிக்கையும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. அம்மா சித்தி அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு போனாங்க. அதனால தான் பார்த்துட்டு இருக்கேன். முட்டை எடுத்துன்னு வந்திருக்காங்களா? சரிவா கிளம்பலாம். பேக் எங்கே உள்ளே வச்சுட்டு வந்துட்டியா? என்னை மட்டும் திட்டினியே, உனக்கு அறிவு இருக்கா? இப்போ ஒழுங்கா போய் பேக் எடுத்துன்னு வா. மறந்துட்ட பாரு. என்ன உன்னா மாதிரி எல்லாத்தையும் மறந்துடுவேன் நினச்சினியா? பேக் வெளியே தான் இருக்குது. வா எடுத்துகிட்டு கிளம்பலாம். லேட் ஆகிடுச்சு இருக்குனே. என்ன இவன் இங்கே இருக்கா? என்ன சோனி, இதான் உங்கள் வீடா? என்ன சோனி கிட்ட பேசுகிறான்? ஓ, இந்த பையன் சோனியோட கிளாஸ்மேட் தான். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அதான் இந்த பையன் இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினச்சி இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், இதுதான் எங்கள் வீடு. நீ என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, உங்கள் மம்மி தான் முட்டை கேட்டாங்களாம், அதனால தான் இதுக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். என்னப்பா சைட் பிஸ்னஸா? படித்துக்கிட்டே பார்ட் டைம் ஜாபா? எல்லாரும் காலேஜ் போகும்போது தான் பார்ட் டைம் ஜாப் பண்ணுவாங்க. நீ என்னடானா ஸ்கூல்லேயே பார்ட் டைம் ஜாப் பண்ணுறியா? சோனி, இப்போ எதுக்கு அந்த பையனை கிண்டல் பண்ணிட்டு இருக்க? இல்லை அவள் எப்பவுமே அந்த மாதிரி தான் ஜாலியாக பேசுவா, அதெல்லாம் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் நான். அவள் அப்படி தான் பைத்தியம், எது சொன்னாலும் சீரியஸாக எடுத்துப்பான். சோனி, ஒழுங்காக கிளம்புறியா? இரு, என் கிளாஸ்மேட் வந்திருக்கான், எதனா கொடுக்க வேணாமா அவனுக்கு சாப்பிட? அதெல்லாம் எதுவும் வேணாம் சோனி, இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். உங்கள் மம்மி வந்தால் முட்டையை கொடுத்துட்டு கிளம்பிடுவேன். எனக்கும் ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. அப்படியா? சரி இரு, வராங்களான்னு பார்க்குறேன். என்ன மக்கா, முட்டி எடுத்துகிட்டு வந்துட்டியா? என்ன இவங்களே வந்திருக்காங்க மறுபடியும்? ஏண்டி ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதுன்னு கத்திட்டு இருந்தீங்க கொஞ்சத்துக்கு முன்னாடி தான், இன்னும் கிளம்பாது என்ன? மூஞ்ச பார்த்துட்டு இருக்கீங்க, கிளம்புங்க. நீ முட்டையை கேட்டியே, முட்டையை கொடுக்குற டைமில் வீட்டில் இருக்க வேணாவா? அந்த பையன் என் கூட தான் படிக்கிறான், அவனுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுதான், சீக்கிரம் வாங்கி அனுப்பு. அப்புறம் அவனை திட்டு வாங்க மாட்டானா? அப்படியா? அவன் கூட படிக்கிற பையனா? சரி போ, நான் வாங்கி அனுப்புகிறேன். கிளம்புங்க நீங்கள் முதல்ல. சரி பாய் பொம்மி, போயிட்டு வரமா. உட்காரு தானே மக்கா, ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்க போல. நானும் உட்காந்துட்டு தாங்க போனேன், அந்த பையன் நின்றுட்டே இருக்கான். என்ன 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க? ஒரு வேளை ட்ரிங்க்ஸாக இருக்குமோ? சரி நம்மளுக்கு ஸ்கூல் டைம் ஆகுது, முட்டையை கொடுத்துட்டு கிளம்புவோம். இல்லை ஆண்டி, ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, முட்டையை வாங்கிட்டீங்களா? நான் கிளம்பிடுவேன். சரி குடும்பக்கா. ஆண்டி 2 இருக்குது, அம்மா ரேட்டில் முன்னாடியே சொல்லிட்டாங்களாமே. காசை நீங்கள் வீட்டாண்டு வந்து கொடுக்குறது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஜிபேயில் கூட அனுப்ப சொன்னாங்க. சரி மக்கா, நான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவர்கிட்ட சொல்லி ஆன்லைன்லேயே போட சொல்லிடுறேன்னா? சரிங்க ஆண்டி, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். என்னடா இது, காலங்கத்தில் முட்டை வந்துடும் நினச்சா வரலையேன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக தந்து கொடுத்துட்டு போயிட்டான். பரவாயில்ல, நல்ல பையனாக தாங்க. அதான் முட்டையை வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கால, அந்த பையன் நான் தான் கேட்டேன் நினச்சி நம்மளுது. சரி இரு மக்கா, எங்கள் அக்கா தான் கேட்டிருப்பா, நான் போய் கூட்டினு வந்தேன். ஆமாம் நம்மளை பார்க்குற நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் ஒரே ஆளுன்ட்டு, 2 பேரும் ஒன்றா பார்த்தா தான் தெரியுது 2 பேரும் ட்ரிங்க்ஸ்ன்ட்டு. சரி, முட்டையை எடுத்து போய் உள்ளே வச்சுட்டு 2 நாள் வேலைக்கு வர கிளம்பணும். ஆமாக்கா, என்னக்கா சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சுதா? துணியெல்லாம் நிறைய இருக்குக்கா, குளத்தில் எடுத்து போய் துவச்சு வரலாமா? நாளைக்கு சண்டே தானே? ஆமாம், எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்களே, மொத்த துணியை காட்டி போட்டு வச்சுருவாங்க. நாளைக்கு லீவு தானே, நாங்களும் வரன்ட்டு வாயை விட்டாளுங்க. 2 பேரும் கூட்டின்னு போய் எல்லா வேலையும் செய்ய வச்சு கூட்டினு வர வேண்டியதான். உள்ளே தான் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன்றாங்க, வெளியே போய் வேலையை வாங்க வேண்டியது. அவளுங்க 2 பேரும் ஒருத்தர் துணி துவைக்க சொல்லிட்டு ஒருத்தர் அழிக்க சொல்லிட்டு நான் உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன் அவளுங்க எப்படி செய்கிறாங்கன்ட்டு. பூமாரி கூட சொல்லிட்டு இருந்தா, நான் கூட வரமான்ட்டு. சரி, நீ கூட்டின்னு வரேன்ற பிள்ளைங்களை வராமல் இருந்தால் கூட்டின்னு வரேன், இல்லை படிக்கிறது எதனா இருக்குதுன்னா விட்டுட்டு வந்துடுறேன். சரி போ, முட்டி எடுத்து போய் வச்சுட்டு வா, நான் போய் வயர் கூடி எடுத்துன்னு வரேன். 2 பேரும் 1 நாளைக்கு கிளம்பலாம், லேட் ஆயிடுச்சுல. அப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்களா, அங்கே ஒரு கற்றுவாளுங்க. பாத்திரம் கம்மியாக இருந்துச்சு, சரி எதனா விட்டு வந்துட்டாங்களான்னு பார்த்தேன். எந்த பாத்திரமும் இல்லை, ஆளுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொடுத்து தான் வந்துட்டேன். பாத்திரம் காணுமேன்ட்டு தேடி நிற்கிறேன். சரி, சாப்பிட்டு நல்ல வேலை, சாப்பிட்டு போய் தேடிங்க, சாப்பிடாது தேடிங்க. சாப்பாடை போட்டு மறுபடியும் சுமந்து தான் போயிடணும். தண்ணி ஏற்றும்போது கஷ்டமாகுது, தண்ணி ஏற்றும்போது கிடையாது. அப்புறம் எப்படி 2 வேலை சாப்பாடு ஏற்றும்போது வெயிட் தான் இருக்கும். சரி இரு, நான் முட்டி எடுத்து வச்சு சாப்பாடு வயருக்குள்ளே போட்டு வச்சுட்டேன், அதை எடுத்துன்னு வந்துடுறேன், கிளம்பலாம். பரவாயில்ல, நம்ம நினச்சதை விட நல்லாவே வியாபாரம் போது. இதே மாதிரி போச்சுன்னா எந்த கவலையும் இல்லாத இருக்கும். குளத்துலேருந்து தண்ணியை தாண்டி எல்லாம் காய்கறி மேலேயும் தெளிக்க வேண்டியது தான், அப்போ தான் வாடாமல் நல்லாயிருக்கும். இப்படியே போச்சுன்னா இந்த காய்கறியெல்லாம் இன்றைக்கி விற்கிறோம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போய் மற்ற காய்கறியெல்லாம் பச்சந்து விற்க வேண்டியது தான். பரவாயில்ல, நம்ம நினச்சதை விட நல்லாவே வியாபாரம் போகுது. காய்கறி நல்லா இருந்தால் மக்கள் நிறைய தேடி வாங்க தானே செய்வாங்க. இந்த மனுஷனை சாப்பிட்டு அப்புறம் போங்க என்ன தோட்டத்துக்கு. நான் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன். ஆடு மாடெல்லாம் தள்ளி வச்சுக்கிதான் நான் தெரியல, செடிங்கள்லாம் மெடிசின்ஸ்னா வேலைக்கு ஆகாது, நான் ஒரு சுற்றிட்டு அப்புறம் சாப்பிட்றேன்ட்டு கேரியரோட எடுத்துன்னு போனார். நம்ம என்னமோ வந்தவொடனே சாப்பிட்டோம். அவர் வியாபாரத்தை பார்த்துன்னு இருந்தார். நீ சாப்பிடு முதல்ல, நீ தான் இன்னைக்கு எல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்தேன். நான் என்னாலும் இங்கே தான் உட்காந்து இந்த கொசு கடியில் தூக்கம் இல்லைனாலும் நீ இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு வந்தேன்னாரு. அது சாப்பிட்றாரா இல்லை கழனி காட்டில் போய் சுற்றினுக்கிறாரா தெரியலையே. ஒரு 8 போகலான்னு பார்த்தாலும் கடையில் யாரும் இல்லைனா வேலைக்கு ஆகாது. போனாலும் திட்டுவார், கடையை தனியாக விட்டு வந்தே எதனா தளிச்சனா அப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கு லேட் ஆகுன்ட்டு தனியாக விட்டும் போக முடியாது. சரி வருவார், இங்கே இருப்போம். ஆண்டி, 1/2 கேஜி வெங்காயம் கொடுங்க. என்னப்பா ஸ்கூல் போலியா? அட கடவுளே, மறுபடியுமா? இப்போ தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்தோம், மறுபடியும் இவங்க வேறு கேட்குறாங்களா? என்ன போராட்டமோ தெரியல. இனினா ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போடுறோம் நம்மளே. அன்றைக்கி எல்லாம் யார் பார்க்குறாங்க, அவங்கெல்லாம் ஏன் ஸ்கூலுக்கு போகல, என்னாச்சு எதுக்கு லீவ் போட்டுன்ட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்கிறதுங்களே அன்றைக்கி நாளே போயிடுது. ஒன்றும் இல்லை ஆண்டி, உடம்பு சரியில்லாதனால தான் போகல. அப்படியா? சரி இருப்பா. நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் இதுவே பெரிய வேலையாக போச்சு. எங்கன்னா கிளம்பும்போது எங்கப்பா போகிறேன்றாங்கோ, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியான்றாங்கோ. என்னவோ தெரியாத மாதிரியே கேட்குறாங்க எல்லாத்தையும். என்னைக்குனா லீவ் போடுறப்ப எதுக்கு போகல, என்னத்துக்கு போகல, உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலையாப்பா, எத்தனை கேள்வி கேட்டு அந்த பதிலை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் நம்மளுக்கு உடம்பே சரியாயிடும் போல. நீயே பொறிக்கிறியாப்பா, நானே எடுக்கட்டுமா? இல்லை ஆண்டி, நான் பார்த்தாலும் நல்லா இல்லாததான் இருப்பேன், நீங்களே நல்லா தான் கொடுங்க. அப்புறம் எங்கள் அம்மா போனால் நவுத்திடுவாங்க என்ன. சரிப்பா, இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நீ பார்க்குறியான்னு கேட்டேன். சரி, நானே எடுத்து கொடுக்குறேன் இரு. 1/2 கிலோ தானேப்பா, இந்தாப்பா. ஆண்டி எவ்வளோ? 25 ரூபாப்பா.
ஆண்டி எங்கள் அம்மா சாயந்தரம் காய்கறிலாம் நிறைய வேணுமா, அதெல்லாம் வாங்க வராங்களா, அப்போ சேர்த்து கொடுத்துறேன்னு சொல்லி சொன்னாங்க. சரிப்பா, பரவாயில்லையே, இந்த ஆண்டி நல்ல ஆண்டியாக தாங்கிறாங்க. பழைய கடைக்கு போனால் அதெல்லாம் கொடுக்க முடியாது, உங்கள் அம்மா வசூல் பண்ணுவாங்க. இந்த ஆண்டி கொடுத்து அனுப்புகிறாங்களே, நம்ம இத்தனைக்கும் இப்போ தான் இவங்க கடைக்கு ஃபஸ்ட்டு வரோம். இனிமேல் எதனா வேணும்னா இங்கே தான் வந்து வாங்கணும் நம்ம. ஏன்பா எதனா கவரில் போட்டு கொடுத்துட்டுமா? இல்லை இல்லை வேணாம் ஆண்டி, இப்போ கடையில் தான் கவர் இருக்காது, கூட போய் தான் சொன்னாங்க. அந்த கூடிய மறுபடியும் கொடுக்க எங்கள் அம்மா என்ன தான் அனுப்புவாங்க. அதுக்கு பதிலாக நான் இந்த வெங்காயத்தை கையில் ஏற்றுன்னு போயிடுறேன். சரிப்பா, 1/2 கிலோ வெங்காயம் தூக்கி போகிற சக்தி இல்லாத மாதிரி இருக்கே, அதனால கேட்டேன். சரி, என்ன இந்த ஆண்டி கூட நம்மளை கலாய்க்கிறாங்க. சரி ஆண்டி, நான் அதெல்லாம் எடுத்துன்னு போயிடுவான்ட்டான். ஏம்மா, வாங்கக்கா வாங்க. காய்கறி எல்லாமே இருக்காமா? ஆமாக்கா, காய்கறி எல்லாம் இருக்குது, பழம் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கோங்கக்கா. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தானம்மா இருக்குது? நீங்களே பாருங்கக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்ட்டு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தான். இதம்மா, நீ கடையை என்னமோ நேற்று தான் போட்டியா, ஊரெல்லாம் அப்போ கூட உன் கடை பேச்சாக தான் இருக்காமே. நான் எப்பயும் பக்கத்தூர் கடையில் தான்மா போய் வாங்கிட்டு வருவேன் காய்கறி எல்லாம். சரி, அதான் நல்லா இருக்குன்றாங்களே, இங்கே வாங்கிக்கலாம், சரி நானே பார்த்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியாக்கா? சரிக்கா. என் பையன் உங்கள் பையன் கூட தான் படிக்கிறான். அவன் போய் சொன்னான் பிறகு, அம்மா எங்கள் கூட படிக்கிற பையனோட அம்மா வந்து இந்த மாதிரி கடை போட்டிருக்காங்க, எல்லாமே ஃப்ரெஷ் ஃப்ரூட்டா, அங்கே போய் எனக்கு ஃப்ரூட்லாம் வாங்கி வந்து வைங்க, காய்கறி கூட அங்கேயே வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். சரி, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் எப்பயும் இந்த சின்ன சின்ன கடையிலாம் வாங்க மாட்டேமா, பெரிய கடையாக தான் போவேன். ஏன்னா எல்லாத்தையும் அங்கேயே வாங்கி வந்துடலாம் பாரு, அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருந்துக்க முடியாது. ரேட்டை கம்மி பண்ணி பேசி வாங்குறது அது இதுன்ட்டு நேரமாகன்ட்டு ஒரு கடைக்காக போய் வாங்கி வந்துடுவோம்மா. சரி, அதான் உன் கடையில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சரி பார்த்து வாங்கின்னு போகலான்னு வந்தேன். நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு போய் எது மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த சைடு பழம் இருக்கான், சரி காய்கறி இருக்குது, போய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம். சரி இருமா பார்க்குறேன். பரவாயில்ல, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இனிமேல் இங்கேயே வந்து வாங்கிக்க வேண்டியது தான். அவ்வளோ தூரம் போட்டு போயிட்டு இருக்கணும், அதுக்குன்ட்டு ஒரு ஆளை வச்சு பைக் செலவு, பெட்ரோல் மொத்தம் காசு வீணாகுது. இதோட இங்கேயே வந்து வாங்கிக்கணும் பக்கத்துலேயே. மனுஷன் என்ன தான் பண்ணான்னு தெரியல, இன்னும் வரல. கொஞ்ச தூங்கி எந்த வருவாருன்னு பார்த்தா ஆளியை காணும். சாயந்தரம் ஆயிடுச்சானா நம்மளுக்கு வீட்டு வேலையே சரியாக போயிடும். இன்னும் ஆளியை காணுமே. இது வரையும் போதும், அப்புறம் வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு அவ்வளோ தூரம் போகணுன்ட்டு நிறைய காய்கறியை வாங்கி வச்சுப்போம். இப்போல்லாம் பக்கத்துலேயே இருக்கே, அப்பப்போ வந்து வாங்கிக்க வேண்டியது தான். எதுக்கு வாடி வடங்கி போன காய்கறியில் சமைச்சிட்டு இருக்கிறது, அப்பப்போ கிட்ட இருக்குது, வந்து வாங்கிக்க வேண்டியது தான். சரி வாமா, இது வரையும் போடுமா, எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுமா. அக்கா மொத்தம் சேர்த்து 250 ரூபா. பரவாயில்லம்மா, காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கே, ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும்னு நினச்சேன். ஏற்கனவே வாங்குற இடத்துல அதிகமாக சொல்லுவாங்க, நீ கம்மியாக தான் சொல்கிறேன். சரிம்மா, இந்த காசை பிடி. அக்கா, இங்கே பக்கத்தில் நாங்கள் காய்கறி தோட்டம் வச்சிருக்கோம், அதுலேருந்து வர காய்கறி தான் விற்கிறோம். வெளியே மார்க்கெட்டுக்கு ஏற்றி அனுப்பிச்சா லாபம் ஒன்றும் கட்டுப்படியாக, சரின்னு கடையை போட்டோம். அதுக்குன்னு ஒரேடியாக லாபம் வச்சு விற்றா எப்படிக்கா? நம்ம ஊரில் இருக்கிறவங்க என்ன கோடீஸ்வரங்களா இல்லை, ஒருத்தர் 2 பேர் தான் நல்லா இருக்காங்க, மிச்ச பேர் எல்லாம் கஷ்டப்படுறவங்க தானே. அது எப்படிக்கா ஒரேடியாக லாபம் வச்சு விற்கிறது? அதனால தான்க்கா எங்களுக்கு போதுமான அளவு லாபம் வச்சு விற்றா போதும்ன்ட்டு இது வரையும் வச்சு விற்றாவே பரவாயில்லன்ட்டு தான்க்கா விற்கிறோம். அது என்னமோ சரிதாம்மா, இந்த காலத்தில் இந்த மாதிரி 1-2 நல்ல பேர் இருக்கிறதால தான் மழையே பெய்யுது. சரி, இந்த காசை பிடி, ஒயர்குடியில் எல்லாம் காய்கறியும் போடு, நான் எத்தனை கிளம்புறேன். போய் வீட்டில் வேறு கொஞ்சம் இருக்குது, கோடியெல்லாம் வச்சு வளர்க்குறேன் நான், அதுக்கு போய் தீனி எல்லாம் வேறு போடணுமா, கத்திட்டு இருக்கும் இல்லைனா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புனீங்களா, முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ தினைக்கும் 4 மணிக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். 4 மணிக்கு எங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாத பாருங்கள்.